ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா முடவாட்டுக்கால் சூப். இது வந்து ஒரு 3500 ஃபீட்டுக்கு மேலே இருக்க மலையில் தான், அதுவும் வந்து 2 பாறைங்களுக்கு இடையில தான் வந்து இது வளருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தொடர்ந்து ஒரு 30 நாள் இதை கண்டினியூஸாக குடித்தோன்னா நம்ம உடம்புல இருக்க முட்டு வலி, அப்புறம் வந்து சுகர், அப்புறம் ஹேர் ஃபால் ஆகிறது, போன்ஸில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் க்யூர் பண்ணிடும். இதை தவிர வந்து ஒரு 4000 டிசீஸ் நம்ம உடம்புல வந்து குறைக்கும். அதோட இதை நம்மளோட ஹெல்த் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு பார்த்தேன். ஸோ இதை எப்படி சூப் வைக்கலான்னு பார்க்கலாம். இது மேலே முடியாக இருக்கும், அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்காங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 பல்ஸ் நல்லா ஒரு ரொம்ப தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கூடாது. சும்மா நார்மலாகவே ஒரு 2 பல்ஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி குறைன்னு வந்துடும். இது மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சு அந்த தண்ணியை தான் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம சூப் வைக்க போகிறோம். சூப்புக்கு தேவையான பொருள் என்னென்னா தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இஞ்சி, ஸ்பைசஸ் என்னென்னா கிராம்பு, பட்டை, நட்சத்திர சோம்பு ஒன்று, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாமே போட்டணும். இது எல்லாமே தான் நம்மளுக்கு தேவையான பொருள். அப்புறம் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசஸ் எல்லாமே உள்ளே போட்டணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே எண்ணெயில் போடுங்க, சிம்மில் வச்சு போடுங்க. ஏன்னா அந்த கிராம்பு வந்து ரொம்ப படபடான்னு வெடிக்குது, பயங்கரமாக வெடிக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு உள்ளே போட்டு வதக்கினேன். இதை நீங்கள் பேஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கட் பண்ணி தான் போனோம். ஏன்னா கொஞ்சம் தானே செய்கிறோம், கொஞ்சம் கிழங்கு தான் நாங்கள் பண்ணோம். அதனால் கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணி போட்டுட்டோம். இது வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இப்போ வந்து மழை சீசன் இருக்கிறதுனால ஸோ இந்த சளி பிடிச்சி இருமல் காய்ச்சல் வந்தால் கூட இது குடிக்கலாம். நல்லா இதுதான் உடம்புக்கு. நம்ம வந்து மற்ற சூப், அதாவது கசப்பான சூப்பு குடிக்கிறதுக்கு இது எவ்வளோ பெட்டர். ஸோ இது நல்லா இருக்கும், குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாமே போட்டு கொஞ்சம் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். இதுக்கு வதங்கினதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த முடவாட்டங்கால் எடுத்து தண்ணி ஊற்றி, இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு 1/2 டம்ளர் கொதிச்சது போக 1 டம்ளர் தண்ணி கிடைக்கும். அதனால் கொதித்ததுக்கப்புறம் இதில் எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றிக்கணும். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து இதில் சூப் மேக் பண்ண போகிறோம். இது வடிகட்டினதுக்கப்புறம் இந்த சக்கையை நல்லா புழிஞ்சிட்டு சாறு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப் வந்து பருப்பு தண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் குடிக்க போகும்போது பெப்பரா, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் பவுடர் இருந்தாலும் போட்டு குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இது கண்டினியூஸாக ஒரு 30 டேஸ் குடிச்சு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை, டாடா.